இலங்கை தமிழ் அரசியல் வரலாற்றில் தனக்கென தனி அடையாளம் பதித்து இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசாவின் இறுதிக்கிரியைகள் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசாவின் இறுதிக்கிரியைகள் இன்று காலை ஆரம்பமானது. அன்னாரின் பூதவுடல் வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்தில் இறுதிக்கிரியைகள் நடைபெற்றன. உடல் நலக்குறைவால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது 82வது வயதில் மாவை சேனாதிராசா கடந்த 29ஆம் தேதி காலமானார். அன்னாரின் பூதவுடலுக்கு அரசியல்வாதிகள், கல்விமான்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து அன்னார் தமிழ் தேசியத்திற்கு ஆற்றிய பங்களிப்புகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் உரை நிகழ்த்தினர். இந்த மண்ணோடும் மக்களோடும் தமிழ் தேசிய விடுதலைக்காக, தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்காக அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்நாளிலே அவர் வகுத்த பாதை, அவர் வரித்து கொண்ட பயணம், அவர் இந்த மண்ணிலே தன்னோடு சேர்ந்து பயணித்த நாட்கள் மிகவும் பெருமதியானவை. எங்கள் ஒவ்வொருவருடைய செயலும் எண்ணங்களும் அடுத்த எங்கள் தேச விடுதலைக்கான பயணமாக, எங்கள் தேசத்தின் இருப்புக்கானதாக அது இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதியுரையை எடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. கிரியைகள் நிறைவுற்றதை அடுத்து பூதவுடல் அன்னாரின் இல்லத்திலிருந்து வலிகாமம் வடக்கு தச்சன்காடு இந்து மயானம் வரை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. சிறந்த அரசியல் சாணக்கியமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட அரசியல் ஆளுமை மாவை சேனாதிராசாவின் பூதவுடல் பலரது கண்ணீருக்கு மத்தியில் தேயில் சங்கமமானது. அரசியல் ஆளுமை மாவை சேனாதிராசா 1942ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் பிறந்தார். 1989ஆம் ஆண்டு முதன்முதலாக பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் மறைவை அடுத்து அவரின் இடத்திற்கு தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். 2000ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றம் சென்றதுடன் 2001, 2004, 2010, 2015ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுத் தேர்தல்களிலும் போட்டியிட்டு மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றத்திற்கு சென்றார். 2014 தொடக்கம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி வரை மாவை சேனாதிராசா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக பதவி வகித்தார். தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் மாவை சேனாதிராசாவின் வெற்றிடத்தை நிரப்புவது அத்தனை எளிதாக அமைந்துவிடப் போவதில்லை.